நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை மாவட்ட 66 மீனவ கிராமங்களின் தலைமை கிராமமான அக்கரைப்பேட்டை ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவினை தஞ்சை வெங்கட் யூடியூப் சேனலானது அக்கரைப்பேட்டையிலிருந்து நேரடியாக ஒளிபரப்புகின்றது. இந்த கும்பாபிஷேகத்தை காணாதவர்களுக்கும் மீண்டும் மீண்டும் இந்த கும்பாபிஷேகத்தை காணும் பொருட்டாக இந்த நிகழ்வினை நேரடி ஒளிபரப்பு செய்கின்றோம். புனித தீர்த்தங்களானது நாகப்பட்டினம் நீலாதாட்சி அம்மன் ஆலயத்திலிருந்து எடுத்து வரப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த காட்சியை தான் நாம் இப்பொழுது பார்க்கின்றோம். அந்த யானை யானையிலே சிவாச்சாரிய பெருமக்கள் அந்த புனித கலசத்துடனும் அக்கரைப்பேட்டையைச் சேர்ந்த பஞ்சாயத்தாளர்கள், ஊர் பொதுமக்கள் அனைவரும் முளைப்பாரி மற்றும் அந்த புனித நீரை தாங்கி வருகின்ற அந்த கண்கொள்ளா காட்சியை நாம் அக்கரைப்பேட்டையில் கண்டு கொண்டிருக்கின்றோம். சுமார் நாகப்பட்டினத்திலிருந்து அக்கரைப்பேட்டை 3.5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அக்கரைப்பேட்டைக்கு நடந்தே வந்து அந்த தீர்த்தங்களானது ஆலயத்தை வந்தடைந்தன. இதனைத் தொடர்ந்து முதல் கால யாகசால பூஜையானது தொடங்கி இருக்கின்றது. அக்கரைப்பேட்டை என்ற ஊருக்கு 1000 பேர் 1000 காரணம் சொன்னாலும் என்னை பொறுத்தவரை மற்றவர்களுடைய நலனில் அக்கறை உடையவர்கள் அக்கரைப்பேட்டை வாசிகள் என்று சொல்லலாம். ஏனென்று சொன்னால் இந்த கும்பாபிஷேக விழாவிற்காக நான் தொடர்ந்து 6-7 நாட்கள் இந்த ஆலயத்திற்கு சென்று அந்த யாகசால பூஜை, அங்கு நடைபெறவிருக்கின்ற பூஜை எல்லாற்றையும் காணும்போது அவ்வளவு ஒரு அழகாகவும் நேர்த்தியாகவும் நாகப்பட்டினம் மாவட்டம் கண்டிராத மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு மகா கும்பாபிஷேகத்தை நடத்துவதற்காக தங்களால் முடிந்த அத்துணை உழைப்பையும் அந்த அக்கரைப்பேட்டை வாசிகள் தந்து இருந்ததை நம்ம பார்க்க முடிந்தது. மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு யாகசாலை, அத்தனையும் பார்த்து கட்டியிருக்கிறார்கள் என்று சொல்லலாம். அப்படி என்றால் அவர்கள் எத்தனை ரசனை மிக்கவர்கள், எத்தனை உயர்வான ஒரு எண்ணங்களை கொண்டவர்களாக இருந்திருந்தால் இவர்கள் இத்தனை பெரிய யாகசாலையை அமைத்தது மட்டுமல்லாமல் சிவாச்சாரியா பெருமக்களுடைய அந்த வேத மந்திரங்களாக இருக்கட்டும், ஆலயம் முழுவதும் உள்ள அந்த ஒளி அமைப்புகளாக இருக்கட்டும், கலையரங்கம், அதனுடைய நிகழ்ச்சிகள் அத்தனையும் எதிலுமே குறை சொல்லாத அளவிற்கு அக்கரைப்பேட்டை கிராமத்தினர் ஏற்பாடு செய்திருந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அரசியல் கட்சி தலைவர்கள், ஆன்மீக தலைவர்கள், சொற்பொழிவாளர்கள் என அரசு ஊழியர்கள் என ஒட்டுமொத்த அரசியல் பிரபலங்கள், முக்கிய பிரபலங்கள் அனைத்து துறையினரையும் இங்கு வரவைத்து இந்த கும்பாபிஷேகத்தினை ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக விழாவாகவே மாற்றி காட்டியுள்ளனர் அக்கரைப்பேட்டை கிராமத்தினர் என்று கூட சொல்லலாம். அன்பு மிக்கவர்கள், அடுத்தவர்கள் நலனில் அக்கறை மிக்கவர்கள், தன் எண்ணத்தை போலவே இந்த கும்பாபிஷேகமும் அழகுற காட்சி தந்தது ஒரு எடுத்துக்காட்டாக, அவர்களுடைய எண்ணம் என்பது இதற்கான எடுத்துக்காட்டாகவே நான் பார்க்கின்றேன். அவ்வளவு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு கும்பாபிஷேகத்தை ஒரு அரசு கூட அதற்காக ஒரு குழு அமைத்திருக்கும், அதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பொருள் செலவில் செய்திருப்பார்கள். ஆனால் ஒரு அரசு இல்லாமல் ஒரு கிராமத்தால் எவ்வளவு பெரிய ஒரு விழாவை நடத்த முடியுமா என்று புருவம் உயர்த்தக்கூடிய அளவிற்கு இந்த அக்கரைப்பேட்டையினுடைய இந்த கும்பாபிஷேக வைபவமானது நடைபெற்றது. முத்துமாரியம்மன் அந்த அலங்கார வளைவுகள் அமைக்கப்பட்டு மின்னொளியில் ஜொலிக்கின்ற அந்த அழகை நாம் இப்பொழுது கண்டு கொண்டிருக்கின்றோம். மிகப்பெரிய பிரம்மாண்டமான யாகசாலை, யாரும் பார்த்திராத வியந்திராத ஒரு யாகசாலை அமைப்பினை அங்கு கொண்டு வந்திருந்தனர். சிவாச்சாரிய பெருமக்கள் யாகசாலைக்குள்ளே பிரவேசிக்கின்றனர். யாகசாலை முழுவதும் அதனுடைய முகப்பு தோற்றங்களானது பனை ஓலைகளாலும் தென்னங்கீற்றாலும் பாக்கு மட்டைகளாலும் வைத்து நறுமணம் கமல அலங்கரிக்கப்பட்டிருந்த காட்சி ஒரு கண்கொள்ளா காட்சியாகவும் தெய்வீகமான ஒரு காட்சியாகவும் இருந்தது. பக்தர்களுக்கு வழங்கப்படவிருக்கின்ற பிரசாத பைகளை அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 7000 பைகள் அவர்கள் அந்த பையை தயார் செய்து கொண்டிருந்த காட்சியை தான் நாம் இப்பொழுது கண்டு கொண்டிருக்கின்றோம். சிவாச்சாரிய பெருமக்கள் அந்த அஷ்டபந்தனத்தை சாத்தி கொண்டிருக்கின்றார்கள். வேத பாராயணம் ஒரு பக்கம் நடந்த போதிலும் தேவார திருமுறை பாராயணம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கின்றன. யாகசாலை பூஜையில் அந்த விளக்கை ஏற்றுவதற்கான பூஜையானது நடைபெறுகின்றது. இந்த பூஜையினுடைய பூர்ணாகுதியானது நடைபெற்று இப்பொழுது இந்த யாக குண்டத்திலிருந்து கருவறைக்கு அந்த விளக்கை கொண்டு ஏற்றக்கூடிய அந்த பூஜையானது நடைபெறுகின்றது. உண்மையிலே
அக்கரைப்பேட்டை மகாமாரியம்மன் அந்த ஆலயத்தினுடைய முத்துமாரியம்மன் ஆலயத்தினுடைய அந்த கும்பாபிஷேக விழாவினை சிவபுரம் வேத சிவகாம பாடகசாலை மயிலாடுதுறையைச் சேர்ந்த சிவஸ்ரீ ஏவி சுவாமிநாத சிவாச்சாரியார் அவர்களுடைய தலைமையில் நடைபெற்ற இந்த கும்பாபிஷேக விழாவில் அந்த சிவாச்சாரியார்கள் ஒவ்வொருவரும் பக்தி நயத்துடன் அந்த கும்பாபிஷேக விழாவினை நடத்தி காட்டினர். இந்த கும்பாபிஷேக விழாவினுடைய நேரடி வர்ணனை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்வோம். மீனவர்கள் பரதகுல சக்கரவர்த்திகள். பரதகுலத்தினுடைய வழித்தோன்றல்களாக வரக்கூடியவர்கள் தான் பஞ்சபாண்டவர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல உலகை ஆண்ட முதல் பேரரசி மதுரை மீனாட்சி அம்மன் பிறந்ததும் அந்த மீனவ குலத்தில்தான். கைலாயத்திலே சிவபெருமானுடைய அந்த திருக்கல்யாண வைபவத்தை எல்லோரும் காண செல்லும் போது வடக்கு சற்று தாழ்ந்தும் தெற்கானது மேல் நோக்கி வரும் பொழுது அகத்தியர் முனிவரை இங்கு அனுப்பி வைக்கின்றார் சிவபெருமான். அப்பொழுதுதான் மீனாட்சி அம்மாள் இந்த மீனவ குலத்திலே பிறந்து மீனவ குலத்திலே வந்து சிவபெருமான் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அந்த அரிய நிகழ்வானது நடைபெறும். அப்படி மீனவ மக்கள் மீது இறைவன் எந்த அளவிற்கு அன்பு கொண்டவர் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் இந்த அக்கரைப்பேட்டை வாசிகளும் இறைவன் மீது எத்தகைய அன்பு வைத்திருக்கின்றார்கள் அப்படிங்கிறதான் இப்பொழுது நாம் எண்ணி பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. அந்த மீனவ குலத்திலே பிறந்த மதுரை மீனாட்சி உலகத்தை ஆண்ட மிகப்பெரிய முதல் பேரரசி. அதேபோல ராமபிரான் சீதையை தேடிக்கொண்டு செல்லும் போது அவருக்கு உதவி புரிந்ததும் குகன் என்ற ஒரு மீனவர் தான்.
சிவபெருமானிடம் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று சிவபெருமானிடம் எதிர்வாதம் செய்தவர் நக்கீரரும் ஒரு மீனவ பெருமகனார் தான். இப்படி மீனவ குலத்தினுடைய பெருமைகளையும் அவர்களுடைய புகழையும் நாம் அடுக்கிக் கொண்டே செல்லலாம். ஏன், இந்த அக்கரைப்பேட்டை கும்பாபிஷேகத்தை பார்த்த ஒவ்வொருவரும் அந்த மீனவர் மக்கள் மீதும் அந்த கிராமத்தினர் மீதும் அவ்வளவு ஒரு மரியாதையையும் மகிழ்ச்சியையும் அவர்கள் மீதான ஒரு நம்பிக்கை தன்மையை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு இந்த கும்பாபிஷேகத்தை பார்த்து ரசித்து அவர்கள் நடத்திய விதமானது காண்போர் மனதை கண்கொள்ளச் செய்தது என்று கூட சொல்லலாம். ஆம், இந்த கும்பாபிஷேக விழாவிற்காக அந்த பஞ்சாயத்தார்கள் அவர்களுடைய ஊரினுடைய கட்டுப்பாடு தினந்தோறும் கிட்டத்தட்ட 6 நாட்கள் இந்த விழாவில் ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கு கூடி அந்த நிகழ்ச்சியினையும் யாகசால பூஜையினையும் இந்த கும்பாபிஷேகனையும் கண்டபோது ஒரு சிறு அசம்பாவிதம் கூட இல்லாமல் அத்துணை பேரையும் கட்டுக்கோப்பாக அழைத்து வந்த இந்த பெருமைமிக்க அக்கரைப்பேட்டை கிராமத்திற்கு நாம் என்னவென்று சொல்ல வேண்டும்? அவர்களிடம் இருந்து நாம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். சுனாமி என்ற ஆழி பேரலையானது அடித்து அந்த அக்கரைப்பேட்டை என்ற ஊர் இல்லாமல் போய்விடுமோ என்ற நிலை வந்த போதும் கூட அவர்கள் புத்துயிர் பெற்று உழைப்பினுடைய பெருமையை உலகிற்கு உயர்த்து காட்டியவர்கள், உணர்த்தி காட்டியவர்கள் இந்த கடலோடிகள் என்று கூட சொல்லலாம். மாரி என்றால் மலை வருண பகவான் தான் இவர்களுடைய கடவுள். அதே போலதான் முத்து மாரியம்மன் முத்தாக மழை பெய்ய. இதற்கு ஒரு உதாரணம் நடந்தது. அந்த 5ஆம் கால யாகசால பூஜையானது பூர்ணாகுதி நடந்தபோது முத்தா மழை பெஞ்சிச்சுங்க. அதை நான் நேரடியாக அந்த ஆலயத்தில் கண்டேன். 8000 பேர் கூடக்கூடிய அந்த நிகழ்ச்சியிலே மழை அதிகமாக பெய்திருந்தால் அந்த நிகழ்ச்சியே ரத்து செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை அது உருவாயிருக்கும். ஆனால் அந்த அம்பாள் ஆசீர்வாதம் செய்யும் விதமாக முத்தாக அந்த மழை பூமாறி பொழிந்து அவர் இந்த மக்களுக்கெல்லாம் ஆசீர் வழங்கிய அந்த காட்சியை கண்டபோது இந்த முத்துமாரியம்மனுடைய அருளானது எப்படி இருக்கின்றது. ஒரு ஆலயம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த ஆலயத்தினுடைய சக்தியானது அங்கு உள்ளவர்களுடைய பூஜை புனஸ்காரங்கள் இவற்றால் மட்டுமே அந்த தெய்வத்திற்கு அதீத சக்தியானது விளங்கும். அப்படி இவர்கள் பார்த்து கட்டிய அந்த ஆலயத்தில் சிவகாம மயிலாடுதுறையைச் சேர்ந்த ஏவி சுவாமிநாத சிவாச்சாரியர் அவர்களின் தலைமையில் நடந்த அந்த யாகசால பூஜையாக இருக்கட்டும், வேள்விகளாகட்டும், அத்தனையும் இறைவனையே இங்கு வந்து அமரச் செய்யக்கூடிய அளவிற்கு மெய்சிலிர்க்க ஒரு காட்சியை தான் நான் அக்கரைப்பேட்டையில் கண்டேன். அக்கரைப்பேட்டை மகா கும்பாபிஷேக விழாவினை தஞ்சை வெங்கட் யூடியூப் சேனலில் எல்லோரும் கண்டுகளியுங்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இந்த அக்கரைப்பேட்டை மகா கும்பாபிஷேகத்தினுடைய நேரடி வர்ணனையானது தொடரும். முன்பு கூறியது போல பரிவார தெய்வங்களுடைய பூர்ணாகுதி திகழும். அதே சமயத்தில் இங்கே தத்துவார்ச்சனை மூர்த்த சம்யோஜனம் என பிரசரிக்கின்ற சரிவாரத்தை கொண்டு அதே சமயத்தில் இங்கே தேவார திருவாசகம் அன்பிற்கினிய ஆன்மீக சான்றோர்களே, மெய்யன்பர்களே, அத்தனை பேருக்கும் தஞ்சை வெங்கட் யூடியூப் சேனலுடைய பணிவான வணக்கம். இப்பொழுது அந்த அம்பாளுக்கு காப்பு கட்டக்கூடிய நிகழ்வானது நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பஞ்சாயத்தாளர்கள் அத்தனை பேருக்கும் பரிவட்டமானது கட்டப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது நாம் காண்கின்ற காட்சியானது 66 கிராமங்களுடைய தலைமை கிராமம் அக்கரைப்பேட்டைக்கு கீச்சாங்குப்பத்திலிருந்து சீர்வரிசை பொருட்களானது எடுத்து வருகின்ற காட்சியை தான் நாம் இப்பொழுது கண்டு கொண்டிருக்கின்றோம். மேலதாளங்கள் முழங்க அந்த மீனவர்கள், கீச்சாங்குப்பத்தைச் சேர்ந்த மீனவர்கள் அக்கரைப்பேட்டை முத்துமாரியம்மனுக்கு அந்த வரிசை பொருட்களை எடுத்து வருகின்ற அந்த காட்சியை கண்டு கொண்டிருக்கின்றோம். இருமருங்கிலும் உள்ள அக்கரைப்பேட்டை பஞ்சாயத்தாளர்கள் அவர்களை வரவேற்று உள்ளே அழைத்து செல்கின்றனர். எவ்வாறு ஒரு இராணுவ கட்டுப்பாடுடன் கூடிய அந்த ஒரு வரிசையானது அங்கு வருகின்ற அந்த காட்சியை அக்கரைப்பேட்டையில் நாம் இப்பொழுது கண்டு கொண்டிருக்கின்றோம். மேலதாளங்கள் முழங்க அந்த சிவப்பு கம்பளங்களானது விரிக்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் அங்கே
எழிலுற அழகுற அந்த அம்பாளுக்கு தங்களால் முடிந்த அந்த சீர்வரிசை பொருட்களையும் மங்கள பொருட்களையும் எடுத்து வந்து அந்த ஆலயத்தை ஒப்படைக்கின்ற அந்த கண்கொள்ளா காட்சியை அக்கரைப்பேட்டை ஆலயத்திலிருந்து நேரடியாக கண்டு கொண்டிருக்கின்றோம். கீச்சாங்குப்பம் கிராமத்திற்கு இங்கு முதல் மரியாதையானது வழங்கப்படுவது என்பது குறிப்பிடத்தக்கது. 66 கிராமங்களினுடைய தலைமை கிராமமான அக்கரைப்பேட்டைக்கு கீச்சாங்குப்பத்திலிருந்து அந்த பெண்கள் வரிசை தொட்டுடன் வருகின்ற அந்த காட்சியை இப்பொழுது கண்டு கொண்டிருக்கின்றோம். இதனைத் தொடர்ந்து ஆலயத்தை இப்பொழுது காணலாம். கம்பராமாயணத்திலே கம்பர் ராமனுடைய அயோத்தியை விவரிக்கும் போது வாளை தாவூரு கோசல நாடுடைய வேந்தன் அப்படின்னு சொல்லுவார். ஒரு நாட்டினுடைய வீரத்தினையும் பெருமையையும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய நீர்வளமும் நிலவளமும் முக்கியம். அதே போல இங்கு வாழை மரங்களாலும் பாக்கு மட்டைகளாலும் தென்னங்குருத்துகளாலும் பண ஓலைகளாலும் இங்கு வேயப்பட்டிருக்கின்ற அந்த ஆலயத்தினுடைய முகப்பு தோற்றமானது பக்தி கமலம் சொட்ட சொட்ட இங்கு அந்த பூர்ணாகுதியானது நடைபெறுகின்றது. ஒரே நேரத்தில் அந்த பிரதான யாகசாலையில் பூர்ணாகுதியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த காட்சியை தான் நாம் இப்பொழுது அக்கரைப்பேட்டை அந்த மகா யாகசாலையிலிருந்து நேரடியாக கண்டு கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது சிவாச்சாரிய பெருமக்கள் அந்த பூர்ணாகுதி முடிந்தவுடன் இங்கு உள்ள சக்தியை ஆலயத்தின் கருவறைக்குள் ஏற்றக்கூடிய நிகழ்வினை செய்து காட்ட இருக்கின்றார்கள். அதற்காக சிவாச்சாரிய பெருமக்கள் இதோ அந்த மகா கற்பூர தீபாராதனையானது பரிவார மூர்த்திகளுடைய யாகசாலையில் நடைபெறுகின்றது. பரிவார மூர்த்திகளுடைய யாகசாலையில் இந்த பூர்ணாகுதி நடைபெற்ற பின்னர் பிரதான யாகத்தில் பூர்ணாகுதியானது நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த யூடியூப் சேனல் வழியாக இந்த ஆன்மீக சான்றோர்களே நண்பர்களே இந்த அக்கரைப்பேட்டை மகா கும்பாபிஷேகத்தினுடைய இந்த பிரதான யாகசாலையினுடைய இந்த பூர்ணாகுதியானது ஒரே நேரத்தில் நடைபெறுகின்ற காட்சியை காண்கின்றோம். காரைக்கால் வெங்கடேச ஐயர் அந்த பிரதான யாக மண்டபத்தில் எழுந்தருளி இருக்கின்றார். மயிலாடுதுறை சர்வசாதகம் சிவாச்சாரியர் அவர்களுடைய தலைமையில் இந்த கும்பாபிஷேக பணியில் இந்த சிவாச்சாரிய பெருமக்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற காட்சியையும் இப்பொழுது சங்கநாதங்கள் முழங்க மேலதாளங்கள் முழங்க பட்டு குடைகள் பிடிக்க அந்த பஞ்சாயத்தாளர்கள் அத்துணை பேரும் அங்கு அணிவகுத்து நிற்க இதோ அந்த யாகசாலையிலிருந்து பூர்ணாகுதி முடிந்தவுடன் கருவறைக்குள் இருக்கின்ற அந்த அம்பாளுக்கு சக்தி ஏற்றக்கூடிய நிகழ்வானது நடக்கவிருக்கின்றது. இதற்காக இந்த சிவாச்சாரிய பெருமக்கள் கையிலே அந்த பூஜை பொருட்கள் மங்கள பொருட்களுடன் சென்று கொண்டிருக்கின்ற அந்த காட்சியை நாம் இப்பொழுது அந்த யாகசால மண்டபத்தில் இருந்து கண்டு கொண்டிருக்கின்ற காட்சியை நீங்கள் எல்லோரும் கண்டு மகிழுங்கள். மேலா
கருவறையிலிருந்து சிவாச்சாரிய பெருமக்கள் யாகசாலைக்குள் மீண்டும் பிரவேசித்துக் கொண்டிருக்கின்ற அந்த காட்சியை தஞ்சை வெங்கட் யூடியூப் சேனலானது யாகசாலையினுடைய பிரதான மைய மண்டபத்திலிருந்து இந்த காட்சியை வழங்கி கொண்டிருக்கின்றது. பஞ்சாயத்தாளர்கள் எல்லோரும் அங்கு அணிவகுத்தில் இருக்கின்ற காட்சியையும் அம்பாளுடைய பிரதான யாகசாலையில் வேள்விகளானது நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இன்னும் சற்று நேரத்திலே இந்த கும்பாபிஷேகத்தை நடத்துவதற்கான ஆயுத்த பணிகளானது ஒரு பக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. பட்டுப்புடவைகளானது இந்த மகா யாக கூட்டத்தில் காட்டப்பட்டிருக்கின்றது. என்று சொன்னால் அம்பாள் அந்த யாக மண்டபத்திலே எழுந்திருக்கின்றார். இப்பொழுது இந்த சிவாச்சாரிய பெருமக்கள் 3 முறை இந்த சக்தி ஏற்படுத்தும் நிகழ்வானது நடைபெறும். அதற்காக சிவாச்சாரியார்கள் இப்பொழுது அந்த கருவறைக்கு 2வது முறையாக செல்லக்கூடிய அந்த காட்சியை கண்டு கொண்டிருக்கின்றோம். சிவாச்சாரிய பெருமக்களுடன் அக்கரைப்பேட்டை ஊர் பஞ்சாயத்தாளர்களும் சென்று கொண்டிருக்கின்றனர். அருள்வாமி அபிராமி என்று சொல்லக்கூடிய முத்துமாரியம்மனுக்கு தங்களுடைய பக்தியையும் அன்பையும் தெரிவிக்கும் வகையில் அந்த காலத்தம்மன் அப்படிங்கிற இதுதான் அந்த சக்தியேற்றக்கூடிய நிகழ்வு. இதை நேரடியாக நீங்கள் இப்பொழுது கண்டு கொண்டிருக்கிறீர்கள். கருவறையில் இப்பொழுது தெளிவாக காணப்படுவதால் காலத்தம்மன் அப்படிங்கிற ஆலயத்திலிருந்து இப்பொழுது நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். பக்த கோடி பெருமக்கள் எல்லாம் பெருமளவில் வர தொடங்கி இருக்கின்றனர். கும்பாபிஷேகத்திற்கான இன்னும் சற்று நேரத்தில் அந்த கும்பாபிஷேக பணிகளானது நடைபெற இருக்கின்றது. சிவாச்சாரிய பெருமக்கள் மீண்டும் யாகசாலைக்குள் பிரவேசிக்கின்ற காட்சியை நாம் இப்பொழுது கண்டு கொண்டிருக்கின்றோம். கலாநிதி பாண்டூர் சதாசிவ பொருட்கள் வயல் மூலமா கொண்டு வந்து நம்ம 6 கால யாகசால பூஜைகளானது நிறைவு பெற்றிருக்கின்றன. 6 கால யாகசாலையானது 29 யாக குண்டங்களில் நடைபெற்ற வேள்விகளுடைய சமர்ப்பமானது பிரதான யாகசாலையிலே சமர்ப்பிக்கப்படுகின்றது. பிரதான யாகசாலையிலிருந்து சிவாச்சாரியர் அந்த கடத்திலே அம்பாளிடம் சமர்ப்பித்து விட்டார். இப்பொழுது மகா பூர்ணாகுதி தீபாராதனையானது நடைபெறுகின்றது. இதனைத் தொடர்ந்து மகா கற்பூர தீபாராதனை நடைபெற்ற பின்னர் கடம் புறப்பாடு நிகழ்வானது நடைபெறவிருக்கின்றது. பெருமளவிலான பக்தர்கள் கூட்டம் எண்ணிலடங்கா கூட்டத்தில் திக்கி திணறுகின்றது. அக்கரைப்பேட்டை முத்துமாரியம்மன் ஆலயனுடைய அந்த ஆலய வளாகம் இப்பொழுது கடைசியாக அந்த தீபாராதனை நிகழ்வானது நடைபெறுகின்றது. இதனைத் தொடர்ந்து அந்த 6 கால யாகசால பூஜையில் வைக்கப்பட்டிருந்த ரிக் யஜுர் சாம அதர்வண வேதங்களால் ஓதப்பட்டு தேவார திருமுறைகளாலும் வேத மந்திரங்களாலும் இசையாலும் ஆராதனை செய்யப்பட்ட அந்த புனித நீரானது கங்கை, யமுனை, சரஸ்வதி, காவேரி போன்ற புண்ணிய நதிகளிலிருந்து பெறப்பட்ட அந்த புனித நீரானது இதோ சிவாச்சாரியார்கள் அந்த யாகசாலையிலிருந்து புறப்பாடு செய்யக்கூடிய நிகழ்வினை யாகசாலை மண்டபத்தில் இருந்து கண்டு கொண்டிருக்கின்றோம். பிரதான யாகசாலையிலிருந்து இந்த கடம் புறப்பாடானது இதோ நடைபெறவிருக்கின்றன. கடத்தை சிவாச்சாரியர்கள் தங்கள் தலையிலே சுமந்து விட்டனர். இன்னும் சற்று நேரத்தில் ஆலயத்தை வலம் வந்தவுடன் அந்த அற்புத மகா கும்பாபிஷேக விழாவானது நடைபெறவிருக்கின்றது. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறவிருக்கின்ற அந்த அற்புத மகா கும்பாபிஷேகத்திற்காக இதோ இந்த பிரதான மூலவ விக்கிரகத்திலே ஊற்றப்படுகின்ற அந்த புனித நீரானது இதோ இந்த யாகசாலையிலிருந்து வெளியே வருகின்ற காட்சியை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்த பக்த கோடி பெருமக்களே, நாம் எத்தனை கோடி புண்ணியம் செய்தும் இவ்வளவு பெரிய மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு அழகு வாய்ந்த ஒரு அற்புதமான ஒரு மகா கும்பாபிஷேகத்தை நமக்கெல்லாம் காண அருளச் செய்த அந்த அக்கரைப்பேட்டை வாசிகளுக்கு, இந்த கடலோடி மீனவ மக்களுக்கு நாம் எத்தகைய நன்றியை சொன்னாலும் தகும் என்று சொல்லக்கூடிய அளவிலே யாகசால மண்டபத்திலிருந்து இதோ புறப்பட்டு விட்டது அந்த மகா கும்பாபிஷேகத்திற்கான அந்த கரம் புறப்பாடு. இதோ தலையில் சுமந்து வருகின்ற அந்த காட்சியை காணும் போது எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று பாருங்கள். அம்பாளே தலையில் அமர்ந்து இந்த கும்பாபிஷேக விழாவிற்காக அழகாக வருகின்ற காட்சியானது இதோ நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம்.
தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வம் வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்களுக்கு கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சிவராஜதானி சேத்திரமாகிய திருநாகப்பட்டினத்திலே சப்தகன்னி ஆசிரமாகிய சலத்தம்மன் தலவிருஷமாக கொண்டதுமான நாகை மாவட்டம் ஒருங்கிணைந்த 66 மீனவ கிராமங்களினுடைய தலைமை கிராமமான அக்கரை பேட்டையிலே விளங்கி வரும் முத்துமாரியம்மனுக்கு நடைபெறவிருக்கின்ற அந்த புனித கடங்களானது இதோ இந்த ஆலயத்திற்குள்ளே வந்து கொண்டிருக்கின்ற அந்த அற்புத கண்கொள்ளா காட்சியை இப்பொழுது கண்டிருக்கின்றோம். நாம் எத்தனை புண்ணியம் செய்தோம், எத்தனை பாக்கியம் செய்தோம். கும்பாபிஷேகம், கோடி புண்ணியம், கோபுர தரிசனம், பாவ விமோச்சனம் என்று சொல்வார்கள். நாம் இப்பொழுது காணவிருப்பது கும்பாபிஷேகத்தையும் மற்றும் கோபுர தரிசனத்தையும் ஒரு சேர கண்டு கோடி புண்ணியத்தையும் பாவ விமோச்சனத்தையும் பெறவிருக்கின்றோம். திரைக்கொளிக்கும் கருங்கடலின் மண் கொளிப்பு தடஞ்செறியும் சீரார் நாகையில் கரைசலிக்க யாதறிந்து அக்கரை பேட்டைதனிலே அமர்ந்ததாயே, தரையிலுள்ள மானுடர்கள் சகலருமே உனை போற்றி தவம் பெற்றருளும் மறைகளென மோதுகின்ற மகமாயி சக்தியே வரம் கொடுத்தருள்வாய் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த பக்த கோடி பெருமக்களுடைய அந்த கூட்டமானது இங்கே இருக்கின்ற காட்சியை காண்கின்றோம். கடல் அலையா மக்கள் தலையா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அக்கரைப்பேட்டைக்குள் வந்திருக்கின்றது அந்த கடல் அலை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த பக்த கோடி பெருமக்களுடைய பெருந்திரளாக வந்து இருக்கின்ற அந்த காட்சியை இப்பொழுது சிவாச்சாரிய பெருமக்கள் அந்த தலையிலே கடத்தை சுமந்தவாறு பட்டு குடைகள் பிடிக்க சிவாச்சாரியார்களுடைய விண்ணை பிளக்கும் வேத மந்திரங்களுடன் இதோ இந்த கும்பத்திலே ஏறுகின்ற அந்த அற்புத கண்கொள்ளா காட்சியை காண்கின்றோம். ராஜகோபுரத்திலே சிவாச்சாரியார்கள் அணிவகுத்து செல்லக்கூடிய காட்சியையும் பக்த கோடி பெருமக்கள் எல்லாம் நம்முடைய கண்கள் எத்தனை கோடி புண்ணியம் செய்தது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எல்லோருடைய பார்வையும் அந்த விமானத்தை நோக்கி இருக்கின்றது. தஞ்சை வெங்கட் யூடியூப் சேனலானது விமான கோபுரத்திலிருந்து இந்த நேரடி ஒளிபரப்பை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கின்றது. முத்துமாரியே அனைவரது வாழ்வும் ஆரோக்கியமும் நீண்ட ஆயுளையும் இயற்கை வளங்களிலிருந்து காத்து இந்த அபிஷேகத்தை காணவிருக்கின்ற அத்துணை பேருக்கும் நன்மை செய்வாயாக என்று கூறி இதோ இந்த மகா கும்பாபிஷேகமானது நடைபெறுகின்றது. ஹரஹர நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஸ்ரீ முத்துமாரியே போற்றி என்று கூடிய அளவிற்கு இந்த கும்பாபிஷேகமானது இதோ நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. கும்பாபிஷேகத்தினுடைய அந்த புனித தீர்த்தமானது எல்லோரு தலையிலும் விரும்படியாக 2 ட்ரோன்கள் அங்கு பறக்கின்ற காட்சியையும் பக்த கோடி பெருமக்கள் எல்லோரும் இந்த அபிஷேக தண்ணீர் நம் மீது விழுந்து விடாதா என்று ஏக்க பெருமுச்சுடன் காத்து நிற்கின்ற அந்த அற்புத கண்கொள்ளா காட்சியை அக்கரைப்பேட்டை முத்துமாரியம்மன் ஆலயத்தில் இருந்து வழங்கி கொண்டிருக்கின்றோம். இந்த அற்புத மகா கும்பாபிஷேகத்தை நடத்தி காட்டிய அத்துணை பேருக்கும் தஞ்சை வெங்கட் யூடியூப் சேனலுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாழ்வாங்கு அத்தனை பேருடைய வாழ்வும் ஆரோக்கியமும் அன்பும் பண்பும் செழித்து நாடெங்கும் சுபிட்சமானது இருக்க வேண்டும் என்று இந்த அக்கரைப்பேட்டை முத்துமாரியம்மனை வேண்டி தஞ்சை யூடியூப் சேனலானது நன்றி கலந்த வணக்கத்துடன் ஆன்மீக அன்பர்களுக்கும் மெய்யன்பர்களுக்கும் அக்கரைப்பேட்டை வாசிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம். நானிலம் போற்றும் நல்லோருக்கு நன்றி சொல்வது நம் கடமை. அந்த வகையில் இன்றைய விழா சிறக்க வழியாகி ஒளியாகி அன்பாகி அருளாகி ஆதியும் அந்தமுமாகி என்னாலும் என்னை ஆளும் ஸ்ரீ முத்துமாரியம்மா உனக்கு நாவினிக்க எங்களது நன்றியை காணிக்கையாக்குகிறோம். மக்கள் நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை மாவட்ட 66 மீனவ கிராமங்களின் தலைமை கிராமம் அக்கரைப்பேட்டையின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம்.